அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள்ல ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அறுபடை வீடுகளில் முதல் வீடாக சொல்லப்படும் பழனி திருக்கோவிலானது ரொம்பவும் உலக புகழ் பெற்றதாகவும் சொல்லப்படுது. ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாடித்து வழிகிறாருங்க பழனிமறை முருகன். இந்த கோவில் மட்டுமல்லாமல் கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷண முருகன் சிலையானது பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. இந்த சிலையை அபிஷேகம் செஞ்சு கொடுக்கப்படும் பிரசாதமானது பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்து உள்ளதுங்க. இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த நவபாஷணத்தில் இருக்கும் அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க. பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி தண்டாயுதபாணி விக்கிரத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி எல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடி வரைக்குமே அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க இருக்குது. இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தரோட உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. இந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 6 வேளை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரமானது செய்யப்படுறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள்ளே முடிந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் வரைக்குமே மாலை சாற்றுவதோ அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையவே கிடையாதுங்க. இரவில் முருகரோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுறாங்க. இந்த சந்தன காப்பானது எதுக்கு சாத்தப்படுறாங்க அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமானது வைக்கப்படுங்க. முன்னொரு காலத்தில் அந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறையானது மாற்றப்பட்டுட்டாங்க. அந்த தண்டாயுதபாணி விக்கிரம் மிகுந்த சூடாக இருக்குங்க. இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரத்திலிருந்து நீரானது வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக அவங்க கொடுக்குறாங்க. இந்த செய்யப்பட்ட தீர்த்தமானது நம் மேலே படும்போது நமக்கு இருக்கும் உடல் பிணிகள் அனைத்தும் போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் எல்லாமே மிக மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் ரொம்பவும் தெளிவாக இருக்குங்க. இது போகரோட கைவண்ணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு விதமான சுகந்த மனமானது இருக்குங்க. இது வரைக்குமே ஒரு போதுமே வெளியே உணர்ந்திராத பறவையாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகரானது எடுத்துக்கொண்ட நாட்களானது 9 வருடம். 9 வருடம் இந்த சிலையை செஞ்சிருக்காரு. அம்பாள், முருகர், அகத்தியர் இவங்களுடைய உத்தரவுக்கு அப்புறம்தான் போகரானவர் இப்போ ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பல இடங்களிலும் சென்று அவர் தெரிவு செய்து கொண்டு வந்தார். இது 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் செஞ்சாங்க. இது பொது நல எண்ணத்தோடு செய்யப்பட்டதுனால காலமும் இயற்கையும் தன்னோட சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்கத்தனவலும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அகத்தியரோட உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கும் இடத்தில் வைக்க செய்தார். இது ஒரு புராண தகவலாகவும் சொல்லப்படுது. இந்த போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றதான் முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். இதனால் மலைநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பழனி முருகரானவர் குலதெய்வமாகவும் ஆகிட்டார். கல்லில் சிலை செஞ்சு பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலடைந்து போயும் கூட நவபாஷணத்தால் சிலை செய்த இந்த கோவிலானது மேலும் மேலுமே வளர்ந்து கொண்டிருப்பதனோட காரணம் என்ன அப்படின்னா சித்தர்களோட மகிமை தாங்க அப்படிங்கிறது பலரின் பேரோட எண்ணமும் இருந்துட்டு வருது.
அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமானது உள்ளது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏன்னா அந்த தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்கவே முடியாதுங்க. பழனியில் மொத்தம் 2 மரகத லிங்கமானது உள்ளதுங்க. ஒன்று முருகரோட சந்நிதியில், இன்னொன்று போகரோட சமாதியின் மேலே. இந்த 2யுமே போகர் பூஜை செஞ்சதாக ஒரு நுணுக்கு தகவலும் உண்டு. முருகரோட சிலையோட சிறப்பு என்ன? முருகரோட சிலையானது நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டதுங்க. நவபாஷணம் அப்படிங்கிறது 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்து இந்த நவபாசன சிலையானது மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக சொல்லப்படுது. தற்போது இந்த சிலையானது சிறிது பழுதுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இரவில் இந்த சிலையோட மீது முழுவதுமாக சந்தனமானது பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து விதமான அடியவங்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுறாங்க. இது மிகவும் சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இப்படிப்பட்ட அற்புதமான சிலையை செஞ்ச போகரோட வரலாறு பார்க்கலாங்க. போகர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தருங்க. இவர் நவபாஷண முருகன் சிலையை செஞ்சதே மிகச் சுவையான ஒரு தகவல். அகத்தியர் தன்னை நாடி வரவங்களுக்கு பஸ்பம், வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். ஆனால் போகரோ நவபாஷணம் கொண்டு இந்த செய்த வில்லை தன்னை நாடி வரவங்களுக்கு அளித்து வந்தார். அகத்தியரோட மருந்துகளால் சீக்கிரமாகவே மக்களானது குணமடைந்து வந்தாங்க. ஆனால் போகரானவர் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதுனால மக்கள் அனைவரும் உயிரிழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்ட போகர் நாம் என்ன செய்யறது, நம்ம மருந்து அதை சாப்பிட்டா நிறைய பேர் உயிர் இழந்துடுறாங்க, இதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கன்னு சிந்தித்த போது தான் இது கண்ட போகர் நவபாஷணத்தால் நம்ம ஒரு சிலையை செஞ்சு அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு மட்டும் வில்லையாக தன்னை நாடி வரவங்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் அப்படிங்கிறது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காவடியானது ரொம்பவும் சிறப்பாக இந்த கோவிலில் நடக்குங்க. கேரள மாநிலம் எலபெத்தப்பேடு அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அடிவர் ஒருவர் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவடியை சுமந்து வந்தார். மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியோட ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருக்காங்க. மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரைக்குமே பத்திரமாக பாதுகாத்து வராங்க. இந்த கோவிலில் பழனி முருகன் கோவிலில் திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோம்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம், இந்த உலக புகழ்பெற்ற பஞ்சாமிர்தம். பழனி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது பஞ்சாமிர்தம். இது மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு பிரசாதம். தங்கத்தேர் வழிபாடு, காவடி சுமந்த அடிகள், உச்சியை அடைவதற்கு 2 வழிகளும் உள்ளனுங்க. அதே மாதிரி யானை பாதை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாகவே இருக்குங்க. நேர்பாதை இதை இறங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுதபாணி சுவாமி கோவிலானது அறுபடை வீடுகளில் ஒன்றுங்க. இதுவே திருவாவினன்குடி 3ஆம் படை வீடாகும். பலரால மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயில அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லப்படுவது ஆவினன்குடியே ஆகும். அது மட்டும் இல்லாமல் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியிலுள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல 3 இழுவை தொடரும் ஒரு கம்பிவட இழுவை ஊர்திகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பழனி மலைக்கு நம்ம சென்றால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? இங்குள்ள முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடங்கும். அப்படிங்கிறதுனால இங்கு முருகனை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அடுத்ததாக சித்தர்கள் பல பேரும் இங்கு வாழும் மலையாகவும் குழந்தை வடிவுள்ள முருகனானவர் காட்சி தரும் இடமாகவும் விளங்குது பழனி மலை. பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்பட்ட பல பேரும் புகழ்ந்து பாடிய ஒரு அற்புதமான கோவில் தாங்க பழனி முருகன் கோவில். இந்த கோவிலில் பல அற்புதங்கள் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு சென்றாலே நம்மளுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மளால் காண முடியும். என்ன நண்பர்களே, நம்ம பழனி முருகன் கோவிலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருக கடவுள் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி
உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் பழனி மலைக்கு சென்றிருக்கீங்களா? உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.